Good evening, Devi. Good evening, miss. Hi, today free ஆ நீங்க? Oh, miss. ஓகேடா. லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம்? 16 மண்களை இரும ஓ 16 16 எண்களை இரும எண்களாமா? ரைட். அதுல எத்தனாவது கேள்வி செய்தீங்க? ரெண்டாவது கேள்வியா? 2BD செஞ்சீங்களா? அது அதுல வந்து 2BD அது செஞ்சாச்சு miss. அப்புறம் அந்த E09 வந்துருச்சு அது. E09 ரைட். அதுக்குரிய விட பார்த்துட்டீங்களா? விட செஞ்சிட்டீங்களா? ஓ மிஸ். ரைட், ஓகே. அப்ப நாங்க அதுல இருந்து போவோம். ஓகே, ரைட். இதானே விட என்ன வந்துச்சுடா? ஈ என்னத்தை குறிக்கும்? 14 என்ன? 14. 9. அப்ப அந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9க்குரிய பைனரி நம்பர் 1001 குறிக்கும். 0க்கு எப்போவே 0க்கு எப்போவே 4 அழகா பிரிச்சுதான் 16 எண்ணுக்கு நாங்க செய்வோம். ஆனா அப்ப 4 0 அடுத்தது 14க்கு 14க்கு என்ன சார்ட்ல இருக்குது? 1 1 1 0. 0 ரைட். எல்லாத்தையும் சேர்த்தா அடி 2க்கு வரும். அப்ப இந்த ஆன்சர் உங்களுக்கு சரியானவருக்கா செக் பண்ணுங்கம்மா. 1110. அதுக்கு பிறகு 4 0. அதுக்கு பிறகு 1 001. ஓகே ரைட், ஓகே. அடுத்தது டி. அது அடுத்த ஹெட்டிங்கடா வந்து 16 எண்களை எண்ம எண்களாக மாற்றலாம். அடி 8க்கு மாற்ற போறோம். கன்வெர்ட் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். ரைட். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். D28 அடி 16. அடி 16 ரைட். இந்த நடைமுறையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது 16 எண்களை சவுண்ட் கேக்குதா தீபிகா? ஓ மிஸ். ரைட். எண்மண்ணாக மாற்றுகின்ற செயற்பாடு காணப்பட போகின்றது. இதை நாங்கள் 2 விதமாக மாற்றம் செய்ய முடியும். ஒன்று 16 எண்களை 2க்கு அடி 2க்கு மாற்றம் செய்வது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதனை அடி 8க்கு மாற்றம் செய்ய முடியும். இது ஒரு வகையான மெத்தட். இரண்டாவது வகையான மெத்தட் 16 எண்ணை வந்து 11 எண்ணாக மாற்றம் செய்ய தெரியும் எங்களுக்கு. பின்னர் என்ன செய்யலாம்? எண்மண்களாக மாற்றம் செய்ய முடியும். இது இரண்டாவது முறை. இவ்வாறு நாங்கள் 2 முறைகளில் மாற்றம் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு இலகுவான முறையாக 16 எண்ணை வந்து இரும எண்ணுக்கு மாற்றி எண்மண்ணுக்கு மாற்றுவது வந்து மிக இலகுவாக காணப்பட போகின்றது. இப்போது D28 சொல்லப்படுகின்ற 16 எண்ணை வந்து இவ்வாறு எண்மண்ணாக மாற்றுதல். முதலில் வந்து நாங்கள் இதனை இருமண்ணுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அப்ப இருமண்ணுக்கு மாற்றம் செய்வதாயின் ஒவ்வொரு 16 குறியீடுகளையும் 4 பிட்கள் எழுத வேண்டும். முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் தீபிகா, 16 எண்களை எண்ம எண்களாக மாற்றுவதற்கு 2 வழிமுறையில நாங்க மாற்றம் செய்யலாம். ஒன்று என்ன செய்யலாம்? 16 எண்களை இரும எண்களாக மாற்றி அதை அடி 8க்கு மாற்றலாம். இன்னொன்று இருக்கு, 16 எண்களை அடி 10க்கு மாற்றி 8க்கு மாற்றக்கூடிய வழியும் இருக்கு. சரியா? அப்ப ஆனா எங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளான ஈஸியான வே எது? அடி 2க்கு மாத்தினா எங்களுக்கு அடி 8க்கு மாத்துறது லேசு. சரியா? அப்ப நீங்க 16 எண்களை எண்ம எண்ணுக்கு மாற்ற சொல்லி ஒரு கேள்வி வந்தா நீங்க எப்பவும் யோசிக்க வேணும், டக்குன்னு அடி 2க்கு மாத்திட்டு அதை 8க்கு மாற்றி விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்?
எண்ம எண்ணுக்கு மாற்றதுக்குரிய ஈஸியான வழி எங்களுக்கு முதலாவது இரும எண்ணுக்கு மாற்றி அடுத்தது 8க்கு மாற்றுறதுதான் எங்களுக்கு லேசான வழி. சரியா? ஓகேயா? சரி மிஸ். Right. 2 வழி இருக்கம்மா. அதுல எங்களுக்கு மிகவும் ஈஸியானது அடி 2க்கு மாத்துறது லேசு தானே. அடி 2க்கு மாத்திட்டு டக்குன்னு 8க்கு அத 8க்கு மாத்தி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு லேசா அடி 16 எண்ண 8க்கு மாற்றுறதுக்கு லேசா இருக்கு. சரி, அப்ப அந்த மெத்தட தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். இப்ப அடி 2க்கு மாத்தி 8க்கு மாத்த போறோம். சரியா? 8 என்ற உரிய குறியீடாக எங்களுக்கு கிடைக்கப்பட போகின்றது 1 0 0 0 காணப்பட போகின்றது. அதே மாதிரி அடுத்த 2க்கு நாங்கள் பார்த்தோம்னா 0 0 1 0 காணப்பட போகின்றது. இது அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியுமாடா. சரியா? 16க்கு என்ன மாதிரி அடி 2க்கு மாத்தைக்குள்ள எப்படி மாத்த முடியும்? அடி 2க்கு மாத்துறோம். அப்ப 8க்கு அடி 2க்கு மாத்தைக்குள்ள 100 வரும். 2க்கு 0010. அதே மாதிரி டீக்குரிய பெருமானம் வந்து எங்களுக்கு 13 நாங்கள் மாற்றம் செய்கின்ற போது அதாவது 1 1 0 1 காணப்பட போகின்றது. இப்போது எண்களுக்கு மாற்றி விட்டோம். இது என்னத்துக்கு மாற்றி இருக்கிறோம் தீபிகா? அடி 2ல மாத்தி இருக்கிறோம். 2ல மாத்திருக்கோம். இனி அடுத்து எதுக்கு மாத்த போறோம்? அடி 8க்கு மாத்த போறோம். இந்த இதை அடி 8க்கு மாத்த இருமன்களுக்கு மாற்றி விட்டோம். என்ன செய்ய வேண்டும்? இந்த இருமன்களை எண்மண்ணுக்கு மாற்ற போறோம். அந்த முறைமை நாங்கள் படித்திருக்கின்றோம். இருமன்களை எண்மண்ணாக என்ன செய்ய போறோம்? மாற்றம் செய்ய போகின்றோம். எவ்வாறு? நாங்கள் இந்த எண்களை அவ்வாறு எழுதி போட்டு நாங்கள் பின்னுக்கு இருந்து 3 3ஆக பிரிக்க வேண்டும். ஒரு எண்ம எண்ணுக்கு எண்ம எண்ணை வந்து நாங்கள் 3 பிட்களில் இருமன்களாக குறிப்பிடுகின்றோம். நாங்க அடி 2க்கு மாத்தைக்குள்ள எத்தனை ஜோடியா நாங்க சேர்க்க வேணும்? இரும எண்ணுக்கு மாத்தைக்குள்ள 4 ஜோடி. இரும எண்ணுக்கு மாத்தைக்குள்ள 4 ஜோடி. எண்ம எண்ணுக்கு மாத்தைக்குள்ள 3 ஜோடி. ஞாபகம் இருக்கா? அதுல சார்ட்ல பாத்தீங்கன்னாலே தெரியுமாடா. இரும எண்ணுக்கு மாத்தைக்குள்ள இருக்கும், எண்ம எண்ணுக்கு மாத்தைக்குள்ள 3 நம்பர், 3 ஜோடு இருக்கா. முன்னுக்கு கொப்பியா இருக்கா? திருப்பி பாக்குறேன்னா பாருங்க. அடி 8க்கு மாத்துறதுல எத்தனை ஜோடு செஞ்சிருக்கோம்னு பாருங்க. இரும எண்களை எண்ம எண்களாக மாற்றுற கணக்குல இருக்கா பாருங்க. எத்தனை எப்படி ஜோடி சேர்த்திருக்கிறீங்க? 3ஆ 4ஆ? தீபிகா மிஸ் கதைக்கிறது கேக்குதா? விட்டு விடுதான் மிஸ் விளங்குது. இப்ப இரும எண்கள் எண்ம எண்களாக மாற்றுறதுக்கு நீங்க எத்தனை ஜோடி சேர்த்திருக்கிறீங்கன்னு காப்பில இருக்க பாருங்கம்மா. 3 சரிதானே? ஆனா இரும எண்களை எண்ம எண்களாக மாற்றுறதுக்கு எத்தனை ஜோடி சேர்த்திருக்கிறோம்? 4. சரிதானே? இரும எண்ணுக்கு 4 அம்மா, எண்ம எண்ணுக்கு 3. சரியா? அதற்கு ஞாபகத்துல வச்சிருக்கணும், மறக்க கூடாதா? இதெல்லாம் வந்து என்ன சொல்ற ஷார்ட்கட் டிப்ஸுகள். சரியா? இதுக்கெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா சரி, என்னது குழம்ப மாட்டீங்க, ரிலாக்ஸா செய்யலாம். சரியா? நீங்க என்னது அடிய 8க்கு மாத்தணும்னு சொன்னா 3 3ஆ பிரிக்கணும். அடி 2க்கு மாத்தோம்னா 4 4ஆ பிரிக்க வேணும். சரியா?
நாங்கள் இவ்வாறு மூன்று மூன்று பிட்களாக நாங்கள் வேறுபடுத்த வேண்டும் இருமண்களை எண்மண்களாக மாற்றுவதற்கு. ரைட். அப்போ இதே நம்பரை நாங்க இதே இரும எண்ணுடைய நம்பரை அடி 8க்கு மாத்த போறோம். அதனால நாங்க இதே நம்பரை மூன்று மூன்று என்னது டிஜிட்டுகளா நாங்க பிரிக்க போறோம். மூன்று மூன்று டிஜிட்டா பிரிக்க போறோம். இவ்வாறு வேறுபடுத்தின வேண்டாம் அதாவது 0 0 0க்குரிய பெருமானம் 0ஆக காணப்படும் எங்களுக்கு. அதே மாதிரி 1 0 1க்குரிய பெருமானமாக 5 காணப்பட போகின்றது. அதே போல் 1 0 0க்குரிய பெருமானமாக 4 காணப்பட போகின்றது. அதே மாதிரி 1 1 0க்குரிய பெருமானமாக 6 காணப்பட போகின்றது. எனவே 6 4 5 0 அடி 8. இது விளங்குதாடா? இதோட பெருமதி கண்டுபிடிச்சது விளங்குதா? சாட் பாக்குறீங்களா? சாட இருக்கா கையில வச்சுக்கொள்ளுங்கம்மா. சாட கையில வச்சுக்கணும். 0 0 0 என்ன பெருமானம்? அடி 8ல இருக்குமே. ஒக்டல் சார்ட்ல பாருங்க. 0 0 0 ஜீரோவா? 0 0 1 0 1 1 0 1 5 5 1 0 0 4 4 1 1 0 6. ரைட். அப்ப நீங்க இத என்னது அடி 2க்கும் 8க்கும் இடையிலான சாடை நான் அடி 2 8க்கு மாத்திரத்துக்குரிய சாடோட பெருமானம் தான் இது. அப்ப எங்களுக்கு இப்போ இது லேசா இருக்கும் உங்களுக்கு. 6 4 5 0 அடி 8 விளங்குதா? இதுல குழப்பம் இருந்தா கேளுங்கம்மா. முதலாவது நாங்க என்ன செய்யணும்? 16 எண்களை எண்ம எண்களாக மாற்றுறதுக்குரிய ஈஸியான வே நாங்க அடி 2க்கு மாற்றி அடி 2க்கு மாற்றிட்டு அடி 8க்கு அதே 2க்கு வந்த ஆன்சரை அடி 8க்கு மாத்த வேணும். அப்ப முதலாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா D28 இருக்கு. அப்ப டி எங்களுக்கு 16ல அடி 16ல இருக்கல டியோட பெருமானம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு 13. 10க்கு பிறகு 11 12 13 எல்லாம் ஏபிசிடி என்ற ரேஞ்ச்ல வரும். 9ல இருந்து. அப்ப அடுத்தது நம்பர் 2, அடுத்தது நம்பர் 8. அப்ப நாங்க இந்த நம்பரை நாங்க எதுக்கு முதலாவது மாத்த வேணும்? அடி 2க்கு. அப்ப 8ல அடி 2ஆல பிரிக்கல 8க்குரிய பெருமானம் எப்படி இருக்கும் எங்களுக்கு? 1 0 0 0. அது 4 டிஜிட்ல இருக்கணும். 4 டிஜிட்ல இருக்கணும். அது ஞாபகத்துல இருக்கணும். வேணும்னு சொன்னா ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டு 4 டிஜிட் போட்டாலும் பரவாயில்லையம்மா. 4 டிஜிட், இது 3 டிஜிட். அடி 2 4 டிஜிட், அடி 3 சாரி அடி 8 சரியா? அப்ப 4 4ஆ பிரிச்சு இப்ப 2க்குரிய பெருமானம் எங்களுக்கு 2ஆல பிரிக்கல 0 0 1 0 வரப்போகுது. அடுத்தது 13 பிரிக்கல 1 1 0 1 வரப்போகுது. இப்ப நாங்க இதே எண்ணை நாங்க அடி 8க்கு மாத்த போறோம். இப்ப இது என்ன? இது முதலாவது என்ன அடியில இருக்குது? அடி 2ல. அடி 2ல. ரைட். அதே எண்ணை நாங்க அடி 8க்கு மாத்த போறோம். அப்ப நாங்க 3 டிஜிட்டா மாத்த போறோம். 3 டிஜிட்டா இவைய சேர்க்க போறோம். சேர்த்துட்டு இந்த 0 0 0 அடி 8க்கு வரைக்கல என்ன பெறுமதியை தருது எங்களுக்கு? அது 0. அதே போல 1 0 1 என்றது எங்களுக்கு 5 என்ற பெறுமதியை தரும். அடுத்தது 1 0 0 4 1 1 0 6. அப்ப எங்களுக்கு வரப்போற பெருமானம் என்ன அடியில வரும்? என்ன பெருமானம் வரும்?
6 4 5 0 அடி 8. வெரி குட் ரைட் ஓகேயா அடி 8 சரி இதே ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன் இதை வேணுமெண்டா நீங்க பிரேக்கெட் பண்ணி போடுறேன்னா ஒரு ஞாபகத்துக்கு போட்டுக்கொள்ளுங்கடா இந்த அம்புக்குறி போடுறீங்க தானே இந்த அம்புக்குறி இதுல போடுறீங்க இதே மாதிரியே செய்தீங்கண்டா இந்த அம்புக்குறி போடுற இடத்துல இதுல ஒரு இன்னொரு அம்புக்குறி போட்டு இங்கால எழுதுங்க இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டு எழுதுங்க ஆஹ் என்னத்துக்கு இப்ப மாத்திரம் இத அடி 2க்கு மாற்றுது ஏன்னா அடி 2க்கு மாற்றித்தான் எங்களுக்கு அடி 2க்குரிய பெருமானம் இது வரும் அப்ப இத 4 டிஜிட் போடுங்க இது 4 டிஜிட்டா மாத்திரம் அதுக்கு பிறகு இந்த அம்புக்குறி இருக்குதானே yellow கலர் இந்த அம்புக்குறி இது எதுக்கு மாத்தி இருக்கிறோம் இது எதுக்கு மாத்தி இருக்கிறோம் அடி 8க்கு அடி 8க்கு அடி 8க்கு அப்ப எங்களுக்கு எத்தனை டிஜிட்ல இது வருது 3 டிஜிட்ல 3 டிஜிட்ல அடி 8க்கு மாத்தி இருக்கிறோம் சோ இதையும் ஒரு நோட் பண்ணி நீங்க சொன்னா 64.50 அடி 8 எங்களுக்கு பெருமானமா கிடைக்கும் இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க கலர் பென்சில் யூஸ் பண்ணி முன்ன மாதிரியே செய்யுங்க தீபி விளங்குது தானேம்மா விளங்கித்தானே எழுதுறீங்க இப்ப ஒன்று மிஸ் பண்ணி நீங்க விளங்காம சும்மா வெளியிட்டீங்கன்னா பின்னுக்கு பிறகு கஷ்டப்படுவீங்கம்மா தானே மிஸ் விளங்குது ரைட் ரைட் ஓகே ஓகே மிஸ் எழுதியாச்சு ஓகேடா இனி அடுத்தது 2வது கொஸ்டின் ஒன்று அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க 2வது அடுத்ததுமா 6 F C அடி 16 சரியா 6 F C அடி 16 இப்ப எனக்கு சொல்லுங்க இதுல முதலாவது நீங்க என்ன செய்ய வேணும் அடி 2க்கு மாத்தணும் அப்புறம் அடி 8க்கு மாத்தணும் அடி 8க்கு மாத்தணும் அடி 2க்கு மாத்தைக்குள்ள எத்தனை டிஜிட்ஸ் உங்களுக்கு வேணும் 4 டிஜிட் 4 டிஜிட் அடி 8க்கு மாத்தைக்குள்ள 3 டிஜிட் 3 டிஜிட் ரைட் ஓகே செய்யுங்க பாப்போம்
ஓகே மிஸ். ரைட் ஓகே. பாப்போம் என்ன வந்துச்சு அடி 2க்கு. அடி 2க்கு சிய மாத்தக்குள்ள 0011 சொல்லுங்களா. 0011 எஃப்க்கு 1111 வெரி குட். 6க்கு 0110 ரைட். அப்புறம் வந்தது வந்து 3 டிஜிட் ஆக்கிட்டா ஆன்சர் வந்து 3374 அடி 8. வெரி குட் வெரி குட். சரியா சொன்னீங்க. ரைட் ஓகேடா. அப்ப பிடிச்சிட்டீங்க. ரைட் ஓகே. அடுத்தது அடுத்ததம்மா எண்ம எண்களை 16 எண்களாக மாற்ற போறோம். சரி, எண்ம எண்களை 16 எண்களாக மாற்ற போறோம். 16. So, அந்த ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்கடா. இருக்கா எண்களை 16 எண்களாக மாற்றுவோம். சரிங்க. ஓகே. நம்பர் இருக்காளி கொடுங்களேன். 7754. சரியா? 3 பிட்களில் இருமன்களாக குறிப்பிடுகின்ற போது 1002 எங்களுக்கு கிடைக்கப்பெற போகின்றது. ரைட். அடுத்ததாக 5 என்ற எண்ணை நாங்கள் பார்த்தோம் 101 காணப்பட போகின்றது எங்களுக்கு. அதே போல் 7 என்ற எண்ணை நாங்கள் மாற்றுவோமா இருந்தால் 111 காணப்பட போகின்றது. ரைட். இனிமேல் வந்து இந்த இரும எண்களை வந்து 16 எண்களாக மாற்றம் செய்ய வேண்டும். அப்ப இரும எண்களை நாங்கள் 16 எண்களாக மாற்றம் செய்கின்ற போது இரும எண்களை 16 எண்களாக மாற்றம் செய்கின்ற போது நாங்கள் ஒவ்வொரு 16 எண்களும் 4 பிட்களில் இரும எண்களாக குறிப்பிடுகின்றோம். எனவே பின்னிக்கு 4 என்ன செய்ய வேண்டும், வேறுபடுத்த வேண்டும். இப்போ 1100 இனிமேல் இந்த எண்ணை வந்து தனித்தனியே நாங்கள் 11 எண்ணாக மாற்றம் செய்ய போகின்றோம். அப்போ 1100 பதின்ம பெருமானமாக 4 8 12 காணப்பட போகின்றது எங்களுக்கு. 12 16 பெருமானம் சி. A10 B11 C 12. அடுத்ததாக 1110 காணப்பட போகின்றது. அப்ப இதுக்கு நாங்கள் பார்த்தோம்னா 14 கிடைக்கப்பெறும். அதாவது 2 + 4 2 + 4 + 8 14 பெருமானம் கிடைக்க போகின்றது. 16 பெருமானம் வந்து E ஆக காணப்பட போகின்றது. அடுத்ததாக தனியே ஒன்று காணப்பட போகின்றது. அப்ப இப்போது 1 E C எங்களுக்கு விடையாக கிடைக்கப்பெறுகின்றது. 1 E C என்ற பெருமானம் எங்களுக்கு இது விளங்கிட்டா தீபி? சொல்ல வேணுமா? இல்ல மிஸ், விளங்கிட்டு. என்னது எண்ம எண்களை 16 எண்களாக மாற்றுறது. அப்ப இதுல எண்ம எண் இருக்குது, அதை நாங்க எத்தனைக்கு மாற்றுறோம்? அதாவது அடி 2க்கு. அடி 2க்கா? அடி 2க்கா? எண்ம எண்களுக்கு மாற்றேக்கில்ல. எண்ம எண்களை 16 எண்ணாக மாற்றம். முதலாவது 8க்கு மாற்றுறோம். 8க்கு மாற்றி பிறகு அதை 2க்கு மாற்றி பிறகு 16க்கு கொடுக்குறோம். விளங்கிட்டா தீபி? விளங்காடி கேட்கணுமாமா? ஒன்று மிஸ் ஆயிட்டா பிறகு கஷ்டம். சரியா? திருப்பி பார்க்க போறீங்களா? அதே போல் 7 என்ற எண்ணை நாங்கள் மாற்றுவோம். அடுத்ததாக எண்ம எண்களை வந்து 16 எண்களாக மாற்றம் செய்ய போகின்றோம். எண்ம எண்களை 16. அந்த அம்புக்குறிகள்ல நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது என்னத்துக்கு மாற்றுறோம், எந்த அடிக்கு மாற்றுறோம், அடுத்தது எந்த அடிக்கு மாற்றுறோம்ன்றத நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா திருப்பி நீங்க பாக்க உங்களுக்கு விளங்கும். சரியா?
மாற்றம் செய்ய போகின்றோம். எண்ம எண்களை 16 எண்களாக மாற்றம் செய்வதற்கு எங்களுக்கு முதலில் ஒவ்வொரு எண்ம எண்களும் இரும எண்களுக்கு மாற்றம் செய்கின்ற போது நாங்கள் மூன்று பிட்களாக எழுதுகின்றோம், மூன்று பிட்களாக குறிப்பிடுகின்றோம். எனவே இந்த 4 என்ற எண்ணை நாங்கள் முதலிலே 3 பிட்களில் இருமன்களாக குறிப்பிடுகின்ற போது 1002 எங்களுக்கு கிடைக்கப்பெற போகின்றது. ரைட். அடுத்ததாக 5 என்ற எண்ணை நாங்கள் பார்த்தோம் 101 காணப்பட போகின்றது எங்களுக்கு. அதே போல் 7 என்ற எண்ணை நாங்கள் மாற்றுவோமா இருந்தால் 111 காணப்பட போகின்றது. ரைட். இனிமேல் இந்த இரும எண்களை 16 எண்களாக மாற்றம் செய்ய வேண்டும். அப்ப இரும எண்களை நாங்கள் 16 எண்களாக மாற்றம் செய்கின்ற போது இரும எண்களை 16 எண்களாக மாற்றம் செய்கின்ற போது நாங்கள் ஒவ்வொரு 16 எண்களும் 4 பிட்களில் இரும எண்களாக குறிப்பிடுகின்றோம். எனவே பின்னிக்கு இது 4 என்ன செய்ய வேண்டும், வேறுபடுத்த வேண்டும். இப்ப 1100 இனிமேல் இந்த எண்ணை தனித்தனியே நாங்கள் 11 மாற்றம் செய்ய போகின்றோம். அப்ப 1100 பதின்ம பெருமானமாக 4, 8, 12 காணப்பட போகின்றது எங்களுக்கு. 12 16 பெருமானம் சி, A10 B11 C 12. அடுத்ததாக 1110 காணப்பட போகின்றது. அப்ப இதுக்கு நாங்கள் பார்த்தோம்னா 14 கிடைக்கப்பெறும். அதாவது 2 + 4 2 + 4 + 8 14 பெருமானம் கிடைக்க போகின்றது. 16 பெருமானம் E ஆக காணப்பட போகின்றது. அடுத்ததாக தனியே ஒன்று காணப்பட போகின்றது. அப்ப இப்போது இதுலடா தீபிகாக்கு விளங்கிட்டா முதலாவது என்ன செய்யறோம், அடி 2க்கு மாத்துறோம். இது அடி 2ல இருக்கிற பெருமானம். சரியா, அடி 2க்கு மாற்றுறோம். இது அடி 2ல உள்ள பெருமானம். இதே இலக்கத்தை நாங்க எத்தனைக்கு மாத்துறோம், அடி 10க்கு மாத்துறோம். அடி 10க்கு மாத்திக்கலதான் எங்களுக்கு 12, 14, 1 வருகுது. அப்ப அத 16 எண்ணுக்கு மாற்றிக்கல, 16க்கு மாற்றிக்கல. இந்த 14 நாங்க போட முடியாதுன்னு. அப்ப அது 14 போட முடியாதுன்றதுனாலதான் ஈக்குவல் பண்ணி E என்று போடுறோம், 12க்கு C என்று போடுறோம். சாடோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க, அந்த சாடோட ஒப்பிட்டு பாருங்கம்மா. சரியா, அடி 2க்கு மாற்றி அதை அடி 10க்கு மாற்றிட்டு பிறகு நாங்க 16 எண்ணாக நாங்க அத அடி 16க்கு நாங்க போடுறோம். என்னண்டு 1 EC, right, 1C 1 EC. ஓகே, ஓகேயா? அப்ப இதை கொள்ளுங்கடா. முதலாவது அடி 2க்கு மாத்துறோம், அதுக்கு பிறகு அடி 10க்கு மாத்துறோம். அடிக்கு 10க்கு மாத்தின பிறகு அடி 10ல இருக்கிற பெருமானத்தை நாங்க 14, 12 கொடுக்க முடியாது. அதனால நாங்க அதுக்கு பேர் போடுறோம். என்னது, CE1.
ஓகே மிஸ். ஓகேடா. அடுத்தது நீங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அடுத்தது ஒண்ணுதான் இருக்கேன்னு மிஸ் ஒன்று தரட்டா உங்களுக்கு. அன்னைக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பினாங்கன்னா செய்தீங்களா? தீபிகா ஓ மிஸ் 2-3 செஞ்சேன், பேப்பர்ல செஞ்சு பார்த்தேன். அப்படியா? ஃபுல்லா செய்யலையா? இல்ல ஃபுல்லா செய்யல. ஏனடா செய்து பார்க்க சொல்லி தானே போட்டேன். அப்புறம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்களே, பிறகு கேள்வி விட செய்யாம போயிடும் பிறகு. எனக்கு ஒருக்கா செய்துட்டு அனுப்பி விடுங்கம்மா அடுத்த கிளாஸுக்குள்ள. சரியா? ஓகேயா? என்ன மிஸ் சொல்லுங்க. அடுத்த கிளாஸுக்கு முதல்ல எனக்கு அந்த கேள்விகளை ஒருக்கா செய்துட்டு அனுப்பி விடுங்க. சரி மிஸ். ஓகே ஓகே. இனி அடுத்தது இது கேள்விகள். இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுக. இரும எண்களை பதின்ம எண்களாக அங்கால போடுங்க. இங்கால நீ கேள்வி விடைகள் தான் கூடுதலா வரப்போகும். போட்டுக்கொள்ளுங்கன்னா இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுக. இந்த இது இருக்கா நீங்க செய்யுங்க. அப்போ 10110111 ரைட். சைபர் 111 எடுக்கப்படுகின்ற இரும எண்ணை வந்து பதின்ம எண்ணாக மாற்றம் செய்ய போகின்றோம். மாற்றம் செய்கின்ற போது நாங்கள் இதிலே நாங்கள் பார்த்தோம்னா 1 தர 2னுடைய 0வது அடுக்காக காணப்பட போகுது. 2னுடைய 0வது அடுக்கு 2னுடைய 0வது அடுக்கு 1. ஆகவே 1 தர எங்களுக்கு 1ஆக காணப்பட போகின்றோம். ஒன்று 2னுடைய 1வது இடம் 2னுடைய 1வது இடம் 2. 1 தர 2ஆக எங்களுக்கு 2 காணப்பட போகின்றோம். அடுத்ததாக இந்த இணைப்பை இருக்கின்றோம். இது வந்து 1 தர 2னுடைய 2வது இடம் 2னுடைய 2வது இடம் வந்து 4. ஆகவே 1 தர 4 சமன் 4ஆக காணப்பட போகின்றோம். அடுத்த எண்ணை நாங்கள் பார்க்க போகின்றோம் வந்து இது 1 தர 2னுடைய 3வது இடம் 2னுடைய 3வது இடத்தை நாங்கள் 8 குறிப்பிட போகின்றோம். அப்ப 0 தர 8 0 தர 8 வந்து 0ஆகவே காணப்பட போகின்றது. 0 தர 8 வந்து 0ஆகவே காணப்பட போகின்றது. அடுத்த எண் வந்து பார்த்தோம்னா வந்து 1. அப்போ 1 தர 2னுடைய 4வது இடம் 2னுடைய 4வது இடம் வந்து 16. ஆகவே 1 தர 16 வந்து 16ஆகவே காணப்பட போகின்றது. அடுத்த எண் வந்து 2னுடைய 5வது இடம். அப்ப 2னுடைய 5வது இடம் வேண்டா 2னுடைய 5வது இடம் வந்து 32. அப்ப 1 தர 32 வந்து 32ஆகவே காணப்பட போகின்றது. அடுத்த எண் பார்த்தோம்னா வந்து 0 தர 2னுடைய 6வது இடம் 2னுடைய 6வது இடம் பார்த்தோம்னா வந்து எங்களுக்கு 64. அப்ப 0 தர 64 0ஆக காணப்பட போகின்றது. அடுத்ததாக 1 தர 2னுடைய 7வது இடம். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் 2னுடைய 7வது இடம் வந்து 128. 1 தர 128 வந்து 128. எனவே இப்போது நாங்கள் இவற்றை விளத்தையும் நாங்கள் கூட்டுதல் வேண்டும். அப்ப 128 32 வந்து 160 176 180 183ஆக காணப்பட போகின்றது. 183
அடி 10 காணப்பட போகின்றது. ஓகே அதிவி. அடி 2க்குரியதை எப்படியும் நாங்க என்னத்துக்கு மாத்தைக்கலையும் கொஞ்சம் லேசன் அடி இரும எண்ணெய் எதுக்கு மாத்தைக்கலையும் எங்களுக்கு லேசா இருக்கும். எண்ம எண்ணெய் பதின்ம எண்ணாக அரும எண்ணாக மாட்டேக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணும். சரிதானே? இது ஓகே தானே உங்களுக்கு? இந்த கேள்வி எழுதிட்டீங்களா? எழுதிட்டாங்க. எழுதிட்டீங்களா இது? சரி. ஓகே, அப்ப அடுத்ததுக்கு போ. 128 இத பதின்ம எண்ணாக மாற்றுங்க பாப்போம். 250 எனும் எண்ணை பதின்ம எண்ணாக மாற்றுக. எண்ணெய் அடி 8 பதின்ம எண்ணாக மாற்றட்டா. அடி 8 பதின்ம எண்ணாக மாற்றட்டா. சரி. சரி மிஸ். ஓகே, இந்த விட வந்துச்சு 72 அடி 10. 72 அடி 10. எப்படிடா 200